விருச்சகம், விருச்சகத்துல 4ஆம் இடத்துல ராகு வராரு, 10ஆம் இடத்துல கேது வராரு. என்ன மாதிரி பலன்கள் தராரு? ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்கு தொழில், ஜாப்பு இதில் எல்லாமே பிரச்சனை. வேலை போகுது, டீப்ரமோட் ஆக போகிறாங்க, தொழிலில் நஷ்டம் ஏற்பட போகுது, தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், பண இழப்புகள், லாஸ் ஆக போகுது. ஷேர் மார்க்கெட் இவங்களும் வரக்கூடாது, ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணக்கூடாது. சரி, ஷேர் மார்க்கெட் இல்லைன்னா ஃபாரெக்ஸ் போகலாமா, கிரிப்டோ கரன்சி போகலாமாங்கிறாங்க, அதுவும் பண்ணவே கூடாது. ஸோ இந்த காலகட்டத்தில் சிம்மத்துக்கு எவ்வளோ சொன்னமோ அதில் ஒரு 30% விருச்சிகத்துக்கு இருக்குது. தொழிலையும் ஜாப்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக் ஆக போகுது. வீட்டில் தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டம் மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு கண்டம் வர மாதிரி. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை அந்த மாதிரியான விஷயங்களில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சூப்பருங்க. அவங்க கண்டன் சொன்னீங்க. இப்போ இந்த ஆல்ரெடி உடம்பு சரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ரெடி ஆகுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆயிருமா? ரொம்ப சிவியராக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு சொல்கிறது வேற, கண்டம் சொல்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கண்டம்னா உயிர் போகக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் இருக்குது, அது பயந்துக்க வேண்டாம். இப்போ அவங்க ஜாதகத்தில் சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, 4ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி வந்துட்டு போயிடும். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா நம்ம ஒரு பலன் சொல்கிறோம்னா பயந்துக்க வேண்டாம். உங்கள் ஜாதகத்தினுடைய திசா புத்தி லக்கணத்தை வச்சு தான் தீர்மானிக்கணும். இது ஒரு பொது பலன். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற, ஒரு பெயர்ச்சி ஆச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க.